ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தேங்காய் பால் அதெல்லாம் ஊற்றி செய்யலை. ஒரு சத்து மாவில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கேன். சத்து மாவு ஒரு கிளாஸு, அதை ஜல்லிச்சு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டு கலக்கிட்டு சுடு தண்ணி எடுத்து அதில் விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை ஆவி கட்டிடணும். கரண்டியில் வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் இது பண்ணாதீங்க. ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருந்ததுக்கப்புறமா நான் எடுத்து அதை கையில் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பால்ஸாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். இதை ஒரு கடாயில் வச்சு ஆவி கட்டி வச்சாச்சு. வெந்துருச்சு. 10 நிமிஷம்தான் கரெக்டாக. நான் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கலை. ஒரு பேனில் நாட்டு சக்கரை தண்ணியில் கலக்கி ஒரு 3/4 கிளாஸ்க்கு இருந்தது. அதை கலக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பால்ஸ் அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பால்ஸை நான் அதில் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. ஆல்ரெடி அதுலேயே டேஸ்ட் இருக்குது. அதிலே பாதாம், பிஸ்தா, ஆல்மோண்டு எல்லாமே போட்டிருக்கேன் அதில். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் போடணுன்றது கிடையாது. சத்து மாவில் பண்ணுறதால இந்த கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த நாட்டு சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கிளாஸ் மில்க்கு, பால், திக்கான பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். திக்னஸ்க்காக ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வந்ததும் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ட்ரைலாம் பண்ணல. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். தவறாக இருந்தால் திருத்திக்கிறோம், சரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.